வணக்கம் டைரக்டர் சந்து சார். வணக்கம். நான் விளம்பரத்தில் பார்த்தேன் உங்களை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு படம் பண்ணுறதா பார்த்தேன். அதில் நிறைய ஹெல்ப்பு பண்ணுறதா நான் பார்த்தேன். எனக்கு 2 காலம் நடக்க முடியாது. என் பேர் சாந்தி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நிறைய இடத்துல ஹெல்ப்பு கேட்டோம், யாரும் ஹெல்ப் பண்ண முன் வரல. எனக்கு அப்பா அம்மா வயசானவங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் 4 லட்ச ரூபா ஆட்டோவில் எடுத்துன்னு போயிட்டு தொலைச்சிட்டேன். அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு நாங்கள் இடிஞ்சு போன வீட்டில் தான் இருக்கிறோம், வாடகை. எங்களை பார்த்து கூட யாருமே ஆள் இல்லை. ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. பாலா சார் யூடியூப்பில் ஒரு அண்ணாவுக்கு வண்டி வாங்கி தராங்க. அதுமாரி எனக்கு ஒரு வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் தவந்து போகிறதுக்கு எங்கன்னா ஒரு வேலை கேட்டு போகிறதுக்கு எனக்கு யூஸாக இருக்கும். அந்த வண்டி மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, 4 லட்ச ரூபா நான் ஆட்டோவில் எடுத்துன்னு போயிட்டு தொலைச்சதுனால ரொம்ப கடனாக இருக்குது எங்கள் வீட்டில். கவர்மெண்ட்டில் கொடுத்த வண்டியை வாங்கி கடன்காரெலாம் அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் விற்றுட்டு கொஞ்சம் கடன் கொடுத்துட்டேன். மீதி 3.5 லட்ச ரூபா கடன் இருக்குது. இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்க வட்டி மேலே வட்டி ஆகிக்கினே இருக்குது. முடிஞ்சால் அந்த கடத்துலேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என் கால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப்பு கேட்டு லாரன்ஸ் சாரை பார்க்க போனேன். அங்கே போனதுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அங்கே ரம்யான்ற லேடி இருந்தாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க அப்புறம் திருப்பி போனப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் அப்புறமா ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. ஃபோன் நம்பரில் பேசுனதுக்கு இல்லைம்மா, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. இப்போது 1 வருஷம் ஆகுது. நான் அதே ட்ரெஸ்ஸுக்கு போனேன். போனதுக்கு என்னை உள்ளே கூட விடலை. லாரன்ஸ் சார் ஆஃபீஸ் எதிர்க்கோ வெளியே நிற்க வச்சு அந்த லேடி என்னை என்ன சொல்லிட்டாங்க, சார் படம் எடுக்க போயிட்டாரு, இப்போல்லாம் அங்கே வரதில்ல, நீ வரத்தாலம்மான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஆனால் கண்டிப்பாக லாரன்ஸ் சார் அவர் பார்வைக்கு போயிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி நடந்திருப்பேன். அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு இப்போது அது ஆப்ரேஷன் பண்ண முடியாததுனால நான் இப்படியே இருக்கிறேன். எனக்கு எப்படியாச்சும் வண்டி வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை டைரக்ட் சந்தர் சார், இதை இந்த 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 கோரிக்கையை பாலா சார் பார்வைக்கு கொஞ்சம் எடுத்துன்னு போங்க. அவர்கிட்டையும் கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணுங்க என்னுடைய கோரிக்கையை. முடிஞ்சால் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மழை டைமே வீடு கூட எனக்கு தங்கிறதுக்கு வீடு கூட இல்லை. எப்படி இருக்கிறதுன்னு என்னன்னு ஒன்றும் புரியல. அடிக்கடி எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுனால எனக்கு அவங்கள வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் தான் எப்படின்னா சந்தர் சார் எனக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக பண்ணுவீங்கன்ற இந்த விஜய் டிவியில் எல்லாருக்காகவும் தயவாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த பதிவு போட்டிருக்கேன். எப்படியாச்சும் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.